ஒரு கரடு முரடான பாறை எப்படி படிப்படியாக ஒரு முழுமையான கோவிலாக மாறியது? பல்லவர்களின் அந்த சிற்ப ரகசியத்தை குயிலரங்கத்தில் இன்று பார்க்கலாமா? மகாபலிபுரம் வரும் பயணிகள் பலரும் இங்கு செதுக்கி முடிக்கப்பட்ட முழுமையான சிற்பங்களை மட்டுமே ரசித்துவிட்டு செல்கிறார்கள். ஆனால் அது எப்படி ஒரு முழுமையான குடவரை கோவிலாக உருவெடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இங்கிருக்கும் சில குடவரை கோயில்களை தான் நாம் பார்க்க போகிறோம். நம் தேடலின் முதல் புள்ளி கிருஷ்ண மண்டபத்திற்கு வடக்கே அமைந்துள்ள இந்த முற்று பெறாத குடைவரை கோவில். இது மட்டும் முழுமையாக முற்று பெற்றிருந்தால் பல்லவர் காலத்திலேயே மிகப்பெரிய குடைவரை கோவிலாக இதுதான் இருந்திருக்கும். ஆனால் இந்த வேலை பாதியில் நின்றதால்தான் அன்றைய சிற்பிகள் பாறைகளை எப்படி கையாண்டார்கள் என்ற ரகசியம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இதன் உட்பகுதிக்குள் நாம் செல்லும்போது சுவர்கள் எதுவும் வழுவழுப்பாக இல்லை. அதற்கு பதிலாக செவ்வக வடிவத்தில் கட்டம் கட்டமாக செதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை காண முடிகிறது. இதை சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து அதற்கு பின் அந்த பாறை கற்களை உடைத்து எடுக்கும் மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தை கையாண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த குகைக்குள் இருக்கும் தூண்களை உற்று நோக்கும்போது அவற்றின் வெவ்வேறு நிலைகளை நாம் நேரடியாக காண முடிகிறது. ஒரே இடத்திற்குள் ஒரு தூண் எந்த வடிவமும் இன்றி முரட்டுத்தனமான கல்லாகவே இருக்கிறது. ஆனால் அதற்கு மிக அருகிலேயே இருக்கும் மற்றொரு தூண் ஓரளவுக்கு வடிவத்தை பெற்றிருக்கிறது. இப்படியே படிப்படியாக முடிந்த வேலைப்பாடுகளை இங்கே தெளிவாக பார்க்க முடிகிறது. முற்றுப்பெறாத குகையை கடந்து நாம் அடுத்து வந்திருக்கும் இடம் கொடிக்கால் மண்டபம். இது சற்று உள்பகுதியில் அமைந்துள்ளதால் இங்கு பலர் வருவதில்லை. இந்த மண்டபம் பாறை குடைவு வேலையின் அடுத்த கட்ட வளர்ச்சியை நமக்கு காட்டுகிறது. இங்கு தரைப்பகுதி முழுவதும் தட்டையாக்கப்பட்டு தூண்கள் ஓரளவுக்கு முழுமையான அமைப்பை பெற்றுவிட்டன. இருப்பினும் இந்த தூண்களை கவனித்தால் மிகவும் எளிமையாக சதுர வடிவத்தில் மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதன் கருவறை நுழைவாயிலின் இருபுறமும் கவனித்து பாருங்கள். அங்கே மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்ட பெண் காவல் தெய்வங்கள் ஆயுதமேந்தி கம்பீரமாக நிற்பதை நம்மால் காண முடிகிறது. மண்டபத்தை சுற்றி வெளியே பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. பல்லவர்கள் கோயில்களை கட்டவில்லை, இந்த மலைகளையே கோயிலாக மாற்றியுள்ளார்கள். அதுதான் இந்த குடவரைகளின் மிகப்பெரிய அதிசயம். அடுத்து நாம் இங்கிருந்து இன்னும் சற்றே மேம்பட்ட ஒரு கட்டிடக்கலையை பார்க்க போகிறோம். இதுதான் 3 கருவறை கொண்ட மண்டபம். இதன் பெயருக்கேற்ப இங்கு ஒரே பாறையில் மும்மூர்த்திகளான பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய மூவருக்கும் தனித்தனியாக 3 உள்கருவறைகளை செதுக்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கருவறையின் நுழைவாயிலிலும் துவார பாலகர்களின் சிற்பங்கள் மிக அசாத்தியமாக செதுக்கப்பட்டுள்ளன. இந்த இடத்தை சாதாரணமாக பார்க்கும்போது இது முழுமையாக முடிவு பெற்றிருப்பது போல்தான் தெரியும். ஆனால் இந்த குடவரை இன்னும் முழுமையடையவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்பதற்கான காரணத்தை அடுத்த குடவரையை பார்க்கும்போது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அந்த குடவரைக்கு செல்வதற்கு முன் இதன் நுழைவு வாயிலில் இருக்கும் இன்னொரு அதிசயத்தை பார்த்துவிட்டு செல்வோம். இது ஒரு பிரம்மாண்டமான பாறை குடைவு தொட்டி. மிகவும் கடினமான கிரானைட் பாறையில் எவ்வித நவீன எந்திரங்களும் இல்லாத ஒரு காலத்தில் இவ்வளவு துல்லியமாக ஒரு வட்ட வடிவத்தை வெட்டி எடுத்திருப்பது அவர்களின் தனித்திறமையை காட்டுகிறது. நம் பயணத்தின் இறுதி புள்ளி பல்லவர் குடவரைகளின் உச்சம் என்று போற்றப்படும் வராகர் குகை கோவிலின் அருகே வந்துவிட்டோம். மகாபலிபுரத்திலேயே மிக முழுமையான கலை நயம் மிக்க நேர்த்தியான கோவில் இதுதான். நாம் கண்ட அந்த முற்று பெறாத குகையில் கரடு முரடாக காட்சி தந்த அதே தூண்கள் சிற்ப கலையின் இறுதி வடிவமாக இங்கு எப்படி கம்பீரமான சிங்க தூண்களாக மாறியிருக்கின்றன என்று பாருங்கள். உட்புறச் சுவர்களில் உள்ள புராண கதை சிற்பங்கள் எல்லாமே அசாத்தியமாக செதுக்கப்பட்டுள்ளது. நாம் பயணத்தின் தொடக்கத்தில் பார்த்த அந்த சதுர வடிவ கோடுகள் அனைத்தும் இங்கு முழுமையாக மறைந்து ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக கலைக்கூடமாக
நம் கண் முன்னே உருவெடுத்து நிற்கிறது. நாம் ஏன் மும்மூர்த்திகள் மண்டபம் முழுமையடையவில்லை என்று கூறினோம் என்பதற்கான காரணம் இப்போது உங்களுக்கே புரிந்திருக்கும். அந்த மண்டபத்தின் சுவர்களை கவனித்தால் உளியால் செதுக்கிய தடங்கள் தெளிவாக தெரிகின்றன. இன்னும் இறுதிக்கட்ட மெருகூட்டல் நடைபெறாதது போல தோன்றுகிறது. ஆனால் இந்த வராக மண்டபத்தில் அப்படிப்பட்ட தடங்கள் பெரும்பாலும் காணப்படுவதில்லை. சுவர்களும் தூண்களும் மிகவும் நேர்த்தியாக முடிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால்தான் மும்மூர்த்திகள் மண்டபம் இன்னும் முழுமையடையாத குடவரை என்று கூறினோம். இங்குள்ள மேல்கூரையில் இருக்கும் வேலைப்பாடுகளை பாருங்கள். ஏதோ சிவப்பு நிறத்தை தடவியது போல் தெரிகிறது. இது பல்லவர் காலத்திலேயே பூசப்பட்டதா அல்லது பின்னர் பூசப்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இது பல நூற்றாண்டுகளாக இங்கே இருந்து வருகிறது என்பது மட்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக இது போன்ற பழமையான கோயில்களை பார்க்கும் பொழுது எங்கு தொடங்கி எங்கு முடித்தார்கள் என்பதை நம்மால் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த 4 குடவரை கோயில்களின் உதவியுடன் பல்லவர்களின் சிற்பக்கலை எப்படி படிப்படியாக வளர்ந்தது என்பதை நாம் இன்று உணர முடிந்தது. ஒரு கரடுமுரடான பாறையிலிருந்து முழுமையான கோயில் வரை சென்ற அந்த கலை பயணம் இன்றும் மாமல்லபுரத்தின் கற்களுக்குள் அமைதியாக மறைந்திருக்கிறது.